அனைவருக்கும் வணக்கம். ஸோ நமக்கு குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு 8 நாள் தான் இருக்குது. ஓகேங்களா, ஹால் டிக்கெட்லாம் கூட வந்துருச்சு. ஸோ எல்லாரும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 8 நாள் தான் இருக்குது. நம்ம பார்த்தோம்னா கடைசி ஸ்டேஜ் ஆஃப் ரிவிஷன் அப்படிங்கிறத எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ நம்ம மார்க் டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரிவிஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒவ்வொரு கட்டங்களில் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம எல்லாருமே தமிழ் அப்படிங்கிறத எல்லாருமே நல்லா படிச்சிருப்போம். எல்லாருமே 100 out of 100 எடுக்கிற அளவுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். அதே மாதிரி தான் மேக்ஸில் 25 out of 25 போடுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். அப்போ நம்மளோட போட்டியாளர்களுக்கும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு மட்டும் இருக்காது, உங்களுடைய போட்டியாளர்களுக்கும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். 125க்கு 125 கொஸ்டின் கரெக்டாக போடணும், கட்டாயம் போட்டாகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில தான் எல்லாரும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ டிஃபரன்ஸ் மேக்கிங் எங்கே வரப்போகுது அப்படின்னா, நம்ம இந்த 75 கொஸ்டின் ஜிஎஸ்ல இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் நமக்கு அந்த டிஃபரன்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது இருக்க போதும். உங்களுக்கும் உங்கள் போட்டியாளருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல தான் உணர முடியும். ஓகேவா, ஸோ அதுலேயுமே பார்த்தோம்னா நமக்கு இந்த பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9, ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ல எல்லாம் ஐஎன்எம் எல்லாத்துலேயுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க. நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு அதில் போட்டுடலாம். ஓகேவா, ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் மேக்கிங்காக இருக்க போதுன்னா, நமக்கு சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் மேக்கிங் சப்ஜெக்ட்ஸாக இருக்க போகுது. உங்களுக்கும் உங்கள் போட்டியாளருக்கும் எல்லாமே கரெக்டாக போட்டிருப்பீங்க. அவங்க கரண்ட் அஃபேர்ஸில் 2 கொஸ்டின் சேர்த்து போட்டிருப்பாங்க, நம்மளால கரண்ட் அஃபேர்ஸ் 2 கொஸ்டினை கரெக்டாக போட்டிருக்க முடியாது. அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை, இந்த 1 மார்க் 1 கொஸ்டின் அதெல்லாம் பெரிய ரோல் பிளே பண்ணும். ஓகேங்களா, இப்போ குரூப் 2 கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்குன்னா ஒரு மார்க் சேர்த்து போட்டிருந்தா அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி அந்த 1 மார்க் அப்படிங்கிறது பெரிய ரோலை நமக்கு பிளே பண்ணும். ஓகேவா, ஸோ அந்த வகையில் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது அது ஒரு கலை அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிக்கணும், அண்ட் தென் டெய்லியும் நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது இருக்கணும், செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரணும், கரண்ட் அஃபேர்ஸை மந்த்லி ரிவைஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா, ஸோ அதுக்காக தான் நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா யூடியூப்ல டெய்லி தினமணி, ஹிந்து பேப்பர், டிஎன்ஏ, டிசிபி அப்படின்னு சொல்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி அப்டேட் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி மந்த்லி வைஸ் பார்க்குறப்போ நமக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாசத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத கொஸ்டின்ஸாக தொகுத்து ஒரு 150 கொஸ்டின்ஸாக நம்ம கொடுத்துட்டு. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க, நமக்கு மேகசின் அப்படிங்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அப்படிங்கிறது நம்ம அந்த நிகழ்வுகள், என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு, அதுல இருந்து என்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் நமக்கு தனியா தொகுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கடைசியில் எக்ஸாம் கிட்ட நெருங்கிருச்சு. இப்போ அதெல்லாம் எடுத்து நம்மளால தனியாக பழைய வீடியோஸ் எடுத்து பார்க்க முடியாது. ஒரு 6 மாசம் மேகசினை எடுத்து கையில் வச்சு படிச்சுட்டு இருக்கிறதுக்கும் நமக்கு டைம் இல்லை. இப்போ கடைசி நேரத்தில் என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னா, நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பாக கொடுத்துட்டோம்னா படிச்சுட்டு போய் எழுதுறது ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த ஒரு மெத்தட் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு கொஸ்டின்ஸாக கொடுத்துருங்க, நாங்கள் படிச்சிடறோம் அப்படிங்கிற கேட்டகரியில் நிறைய பேர் இருப்போம். நம்ம எல்லாருக்குமே அது ஒரு ஈஸியான வழியாகவும் போயிடும். ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் நமக்கு பார்த்தோம்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம அகாடமியில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேவா, லாஸ்ட் 6 மந்தோட கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல்லாக எடுத்து அதுலேருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி, அதுலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் நடந்த நிகழ்வுகள்லேருந்து நம்ம கொஸ்டின்ஸை எடுத்து கடந்த 6 மாதத்துக்கு ஒரு 600க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸை நம்ம ஒரு மெட்டீரியலாக போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சிலபஸில் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. யூனிட் 2ல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா, ஸோ அதில் பார்த்தோம்னா நமக்கு லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ், அண்ட் தென் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும், ஜாகிரபின்னு தனியாக கொடுத்துருப்பாங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு இருக்கும், அவார்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ கடந்த 6 மாசத்துல ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டாபிக்லயும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு, அதுல இருந்து நம்ம எக்ஸாம்க்கு எப்படி எடுத்துக்கிறது, அந்த விஷயத்துல இருந்து நம்ம எப்படி கொஸ்டின் எடுக்கிறது, அதை தான் இந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா, கடந்த 6 மாச கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல்லா உட்காந்து அனலைஸ் பண்ணி நமக்கு அதுல இருந்து என்ன மாதிரியான கேள்விகள்லாம் வரும் அப்படிங்கிறத ஃபுல்லா ஒரு மெட்டீரியலாவே போட்டாச்சு நம்ம. ஓகேங்களா, ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ நமக்கு கடந்த 2 சனிக்கிழமைகளா இந்த மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. மார்க் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க, ஆன்சர் சொல்யூஷன் அப்படிங்கிறத கையிலே கொடுத்துருவாங்க. அதோட போக ஒரு ஃப்ரீ மெட்டீரியலாக கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலும் கையில் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ ஜூன் 1ஆம் தேதி சனிக்கிழமை நடக்கக்கூடிய அந்த டெஸ்ட்லையும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஆன்சர் கீ அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதோட கூடுதலாக என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு 64 பக்கம் இருக்கக்கூடிய இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலை உங்களுக்கு கையில் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, ஒரு அரௌண்ட் 600க்கும் 660 650 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் இதில் இருக்க போகுது நமக்கு. சரிங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ட் 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் கேட்பாங்க எல்லாத்தையும் நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணி ஒரு மெட்டீரியல் போட்டிருக்காங்க. ஸோ டெஸ்ட் எழுத வர எல்லாருக்குமே இந்த மெட்டீரியல் கையில் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஓகேவா, 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு இருக்க போகுது இல்லை. அப்போ பார்த்தோம்னா நமக்கு இன்னும் எக்ஸாமுக்கு பார்த்தோம்னா இன்னும் ஒரு
8 நாள் இருக்கு. ஓகேவா, இன்னைக்கு மே 31, இன்னும் ஒரு 8 நாள் வந்து எக்ஸாமுக்கு வந்து இருக்கு. இப்போ எக்ஸாமுக்கு 8 நாள் இருக்கு. இதுல ஒரு 600 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா, அப்ப டெய்லியும் ஒரு 100 கொஸ்டினை நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணி ஒரு 2 டைம் அதை ரீட் பண்ணி ஆன்சரை சொல்லி பார்த்தாலே போதும். ஓகேங்களா, நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு போறப்ப ஜூன் 9ஆம் தேதி எக்ஸாம் போறப்ப நம்ம கண்டிப்பா அது கிளிக் ஆயிரும். ஓகேவா, ஸோ இதுல கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்காது. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சவங்க இதுல டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். இல்ல நான் படிச்சதே இல்லை இப்பதான் படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பின்னாடியே ஆன்சர் கீயும் இருக்கும். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு மந்தோட எண்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு, அதோட எண்டில் பார்த்தோம்னா நமக்கு அந்த ஆன்சர் கீ அப்படிங்கிறதையும் தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஆன்சர் கீ அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி தனியாக பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டெஸ்ட்டும் போட்டு பார்த்துக்கலாம், இந்த ஆன்சர் கீயை வச்சு படிக்கவும் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ ரெண்டு வேலையும் அதிலே பண்ணிக்கலாம் நமக்கு. ஸோ லாஸ்ட் 6 months இல்லை நமக்கு அக்டோபர் நவம்பரில் ஆரம்பிச்சோம்னா இப்போ வரைக்கும் வந்து என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி வச்சுருங்களா. ஸோ இப்போ கேள்விகள் எடுத்து பார்த்தோம்னா இப்போ எடுத்து பார்க்குறோம், இந்த 175th அதாவது சமூக நீதி தளத்தில் பெரும் சேவையாற்றிய எந்த தலைவரின் 175வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பண்டிதர் அயோத்தியதாசர் அவர்களுக்கு தான் அந்த ஒரு 175வது ஆண்டு விழா அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டிருக்கும். ஓகேங்களா, அப்போ இதெல்லாம் முக்கியமான நிகழ்வு. ஸோ இதை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்னு கூட எடுத்துக்க முடியாது. ஓகேவா, நமக்கு நியூஸ் பேப்பரில் சமீபத்திய நிகழ்வுகள் அப்படிங்கிறது வரலாற்றோட தொடர்புடைய ஒரு விஷயமாகவும் இருக்கும். அப்போ இதை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்னும் எடுத்துக்கலாம், யூனிட் 8லையும் எடுத்துக்கலாம். ஓகேவா, தமிழ் சொசைட்டிலையும் முக்கியமான ஆள் தான் நம்ம அயோத்திதாசர் அவர்கள். அப்போ அங்கேயும் வரும் இங்கேயும் வரும். ஓகேங்களா, அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸோட இந்த கொஸ்டின்ஸோட ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட்லையும் வரும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது இண்டெக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இண்டெக்ஸோட ரிஃப்ளெக்ஷன் எங்க இருக்கும்னா நமக்கு யூனிட் 9ல எல்லாம் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்தியா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் இருக்கு, நமக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி அந்த கரப்ஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதெல்லாம் சமீபத்தில் வந்தது. ஓகேங்களா, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா 108ல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சமீபத்தில் வந்த இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸ்ல இருந்து நமக்கு கேள்விகள் அப்படிங்கிறது வரும். ஓகேவா, ஸோ அது கரண்ட் அஃபேர்ஸ்லையும் வரும், யூனிட் 8 யூனிட் 9 பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு அவார்ட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. என்ன கேள்வி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அலி அபு அவாத் மற்றும் டேனியல் பாரன்போயும் இந்திரா காந்தி அமைதி பரிசை வென்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் அப்படின்னு ஒரு இன்டர்நேஷனல் லெவல் அவார்டு வந்து இருக்கு. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான அவார்டு, அமைதிக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சில அவார்ட்ல இதுவும் முக்கியமானது. நமக்கு நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா, நர்கீஸ் முகமதி அப்படிங்கிறவங்க வாங்கியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா, பீஸா நறுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சார் கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ அந்த மாதிரி அதோட ரிலேட் ஆகி வரக்கூடிய பிரைஸ் தான் இன்டர்நேஷனல் லெவலில் அமைதிக்காக கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா, இப்போ அலி அபு அவாத் மற்றும் டேனியல் பாரன்போயும் இந்திரா காந்தி பீஸ் பிரைஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த விருது எப்போ தொடங்கப்பட்டுச்சு? 1986 எவ்வளவு ரொக்க பரிசு கொடுக்குறாங்க? 25 லட்சம். அப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே கரெக்ட் தான், அனைத்தும் சரி அப்படிங்கறத ஆன்சர். ஓகேவா, சோ அப்ப நீங்க இந்த क्वेश्चंस ரீட் பண்ணி பார்த்து நீங்க ஆன்சர் போடவும் ட்ரை பண்ணலாம். தெரியாத பட்சத்துக்கு நீங்க பின்னாடி ஆன்சர் எடுத்தும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, சோ அப்ப இந்த क्वेश्चंसல இருந்து கண்டிப்பா வந்துருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா வரும். ஓகேங்களா, சோ ஏன்னா இது எல்லாமே நமக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து இருந்த ரிஃப்ளெக்ஷன் தான். நம்ம ஹிந்து, தினமணி, தமிழ் ஹிந்து இதுல இருந்து தான் இந்த क्वेश्चंस எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அப்ப கண்டிப்பா நமக்கு இதுல இருந்து கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கண்டிப்பா வரும். ஓகேவா, இன்னொரு கேள்வி கொடுத்திருக்காங்க பாருங்க. வேர்ல்டு தமிழ் டயாஸ்போரா டே, அதாவது வெளிநாடு வாழ் தமிழர் தினம் அப்படிங்கிறது ஜனவரி 12 அன்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. 2024க்கான கருப்பொருள் தமிழ் வெல்லும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு இதுல இருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, உலக தமிழ் புலம்பெயர் வெளிநாடு வாழ் தமிழர்கள் தினம், அதாவது தமிழர் புலம்பெயர்கள் தினம் அப்படிங்கிறது கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, புலம்பெயர் தமிழர்கள் தினம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்ப இந்த வெளிநாடு வாழ் தமிழர் தினம் அப்படிங்கிறது 2022ஆம் ஆண்டுல இருந்து தான் தமிழக அரசு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, 2022 சொல்றாங்க இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் நம்ம அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஜனவரி 12 வந்து சொல்றாங்க இவங்களுக்கான தினமாக. அதுக்கப்புறமா அவங்களுக்காக தனியா ஒரு அமைச்சரவை உருவாக்கப்படுது, அவங்களுக்கான பிரத்யேகமான ஒரு துறை உருவாக்கப்படுது, ஒரு அமைப்பு உருவாக்கப்படுது. அப்ப புலம்பெயர் தமிழர்களுக்காக தமிழக அரசாங்கத்தின் திட்டங்கள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அப்ப ஜனவரி 12 நம்ம புலம்பெயர் தமிழர்கள் தினம் அப்படிங்கிற சொல்றோம். அதற்காக தமிழக அரசாங்கம் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம யூனிட் 9ல கூட பார்க்கலாம். ஓகேவா, மினிஸ்ட்ரி, டிபார்ட்மெண்ட், ஸ்கீம்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. வேர்களை தேடி அப்படின்னு சொல்லி இந்த
ஜனவரி 12ஆம் தேதி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ அதனுடைய கருப்பொருள் தமிழ் வெல்லும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஸோ இதோட சேர்ந்து வரது தான் நமக்கு இந்த தமிழ் வெல்லும் வேர்களை தேடி அப்படிங்கிற அந்த திட்டமும் கூட. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. ஒவ்வொரு மந்த்தாக நம்ம போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜனவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்க்குறப்போ நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களும் நமக்கு இருக்கும். ஓகேவா? அந்த வகையில் இந்த சமீபத்தில் 2-3 திட்டங்கள் பார்த்தோம்னா ரொம்ப பேசும் பொருளாக இருந்துச்சு. ஓகேவா? என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சூரியோதய யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க ஜனவரி மாதம். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு இந்திய குடிமக்கள் வீட்லேயும் வந்து என்ன வைக்க போகிறாங்கன்னா ரூஃப் டாப் சோலார். ஓகேங்களா? நம்ம வீட்டு மாடிகளில் சோலார் பேனலை வைக்க போகிறாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் நமக்கு முக்கியமான திட்டங்கள். ஓகேவா? அடுத்தது இந்த PM ஜன்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம் ஆதிவாசிகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஜன்ஜாதி கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்றோம், நவம்பர் 15 அதுதான் நம்ம நேஷனல் ட்ரைபல் டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த PM ஜன்மன் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியின மக்கள்லயே மிகவும் பின்தங்கிய பழங்குடியின மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஓகேங்களா? அப்ப அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமா இருக்கு. இதோட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு இந்த பிப்ரவரி மந்த் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தமிழ்நாடு ரிலேட்டடாக ஏன் பிப்ரவரி மந்த் அப்படின்னு பார்க்குறோம்னா தமிழ்நாடு பட்ஜெட் போடப்பட்டுச்சு. ஓகேங்களா? தமிழ்நாடு பட்ஜெட் போடப்பட்டுச்சு. இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் பார்த்தோம்னா நார்மல் பட்ஜெட்டும் இருக்குது, அக்ரி பட்ஜெட்டும் இருக்குது, வேளாண் நிதிநிலை அறிக்கையும் இருக்குது, நார்மல் பட்ஜெட்டும் இருக்குது. ரெண்டுத்தையும் பார்த்தோம்னா நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்திருந்தாங்க நம்ம தமிழக அரசாங்கம். முக்கியமான திட்டங்கள்னு சொல்லணும்னா நம்ம தமிழ் புதல்வன் திட்டத்தை சொல்லலாம். எப்படி புதுமை பெண் திட்டத்துல உயர்கல்வியில பயிலக்கூடிய மாணவிகளுக்கு, அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்குறாங்களோ அதே மாதிரி அரசு பள்ளியில பயின்ற மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம். மற்றபடி பார்த்தோம்னா முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தாய் மாணவர் திட்டம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா வறுமை ஒழிப்பு. ஓகேங்களா? 2 வருஷத்துல ஒரு 5 லட்சம் மக்களை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்கள வெளியே கொண்டு வர்றது ஒரு திட்டமா இருக்கு. அப்ப முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம். அகழ்வாராய்ச்சி சார்ந்து நிறைய விஷயங்கள் புதுசா பிளேசஸ்ல அகழ்வாராய்ச்சி பண்ண போறோம். நம்ம கடலுக்கு அடியில போய் அகழ்வாராய்ச்சி பண்ண போறோம். அப்ப இந்த மாதிரியான செய்திகள்லாம் எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப அதுல இருந்து நமக்கு இதுல கேள்விகள் வந்து இருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த அகழ்வாராய்ச்சி அதெல்லாம் எடுத்துட்டோம்னா நமக்கு யூனிட் 8ல ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஓகேவா? மற்றபடி ஸ்கீம்ஸா பாக்குறப்ப, திட்டங்களா பாக்குறப்ப முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. வேளாண் நிதிநிலை அறிக்கையில சொல்லப்பட்ட ஒரு திட்டம் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மண்ணினுடைய மணல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய உயிரை காக்கிறது மூலியமா உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை காக்க போறோம் அப்படிங்கிறது அந்த திட்டத்தோட விளக்கமா இருக்கு. ஓகேங்களா? நிதிநிலை அறிக்கையை பிரசன்ட் பண்றப்ப அப்படிதான் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வர போறோம். இதுல 22 உறுப்புகள் இருக்க போது இந்த திட்டம் தமிழக வேளாண் துறையை வந்து அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டுச்சு, எத்தனை உறுப்புகள் இருக்கு, மண்ணுயிர்னா என்னன்னே நமக்கு தனியா கேட்கலாம். ஓகேங்களா? 2 சொல்லினோம் 3 சொல்லினோம் அப்படியும் இருக்கும். ஓகேங்களா? மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது என்ன விளக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கேட்கலாம். ஓகேவா? முக்கியமான விஷயங்கள். அதே மாதிரி தமிழ்நாடு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு நிறைய மேற்கோள்களை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நமக்கு திருக்குறள்ல இருந்து இருந்த மேற்கோள்கள், முக்கியமான தலைவர்கள் சொன்ன விஷயங்கள். ஓகேங்களா? நமக்கு அண்ணா அவர்கள் இந்த பட்ஜெட்டை பார்த்து ஒன்று சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இந்த 64 பக்கம் தான் நம்ம நாட்டு மக்களுடைய தலைவிதியவே மாற்ற போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு கோட், அந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் இந்த நிதிநிலை அறிக்கையை வாசிக்கவே ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அப்போ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இதை யார் சொன்னாங்க. அப்போ தமிழ்நாடு பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. கொஸ்டின் ஏரியா நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல இருந்து. ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாம இந்த சர்வதேச அளவுல பாக்குறப்போ இந்த கிளைமேட் சேஞ்சு, ஓகேங்களா, என்விரான்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், இந்த காப் மாநாடுகள் இதெல்லாம் நமக்கு முக்கியமா இருக்கு. ராம்சார் தலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமா இருக்கு. ஸோ அதுல இருந்து என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, ஸோ அதெல்லாமே உள்ள இருக்கும் நமக்கு. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு அம்ரித் தரோகர் அப்படிங்கிற இந்த ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த அம்ரித் தரோகர் அப்படிங்கிற இந்த
திட்டம் எதற்கானது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வராங்க அம்ரித் சரோவர் அப்படிங்கிற திட்டம். எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஈர நிலங்களை பாதுகாக்கணும், வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வெட்லேண்ட் கன்சர்வேஷனா நமக்கு டைரக்டா எங்க ரிலேட் ஆகும் அப்படின்னா ராம்சார் தலங்கள். ஓகேவா? அப்ப ராம்சார் சைட்ஸ்னு வரப்போ இந்தியாவில் மொத்தம் எத்தனை ராம்சார் சைட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 80 இருக்கு. ஓகேங்களா? 80 ராம்சார் சைட் இருக்கு. இதுல தமிழகத்துல தான் அதிகமான ராம்சார் தலங்கள் இருக்கு. எவ்வளவு தலங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 18 தலங்களை வச்சிருக்கோம். இந்தியாவிலே அதிகமான ராம்சார் தலங்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு மாநிலமா யார் இருக்கோம் பார்த்தோம்னா தமிழ்நாடு தான். ஓகேங்களா? 18 ராம்சார் சைட் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் நமக்கு முக்கியமான விஷயங்களா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு நமக்கு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தோம்னா நமக்கு இந்த வருஷத்திலேயே ஃபர்ஸ்ட் எக்ஸ்போசாட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் கடந்த 6 மாசத்துல இருந்த லான்ச்சஸை மட்டும் எடுத்து பார்த்தாலே அவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்கலாம். நம்ம சந்திராயன் 3 போயிட்டு வந்திருக்கோம், ஆதித்யா L1 அப்படிங்கிறத அனுப்பியிருப்போம், எக்ஸ்போசாட் அப்படிங்கிறத அனுப்பியிருக்கோம், இன்சாட் 3DS அப்படிங்கிறத அனுப்பியிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிசார் அப்படிங்கிற ஒரு மிஷன் இருக்கு. ஸோ அதை பற்றின அறிவிப்புகள் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு நமக்கு. DRDO எடுத்து பார்த்தோம்னா இந்த அக்னி-5 அப்படிங்கிறதெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுலேயே நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன டெக்னாலஜி பயன்படுத்துறாங்க, எந்த தேதியில நமக்கு நிலவுக்கு போச்சு, ஆகஸ்ட் 23ஆம் தேதி சந்திராயன் 3 வந்து நமக்கு நிலவுல தென்துருவத்தில் போய் தரையிறங்கி இருக்கும். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா நேஷனல் ஸ்பேஸ் டே, தேசிய விண்வெளி தினமா சமீபத்தில் அறிவிச்சிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா கொஸ்டின் ஏரியா. இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே இதுல இருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் இதனுடைய சிறப்பம்சம் அப்படிங்கிறது. அதுதான் இப்போ தமிழக அரசாங்கம் பார்த்தோம்னா ஒரு உமன் பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. பட் டைரக்டாவே கேட்கலாம், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் புதிய கொள்கைக்கு எந்த மாநிலம் ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு கேட்டா தமிழக அரசாங்கம் தான் இந்த ஒரு விமன்ஸ் பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது விமன் எம்பவர்மெண்ட்லேயே இன்னொரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலில் பெண்களுக்கான சைனிக் பள்ளி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சைனிக் ஸ்கூல்ல மிலிட்ரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபுல்லா கேர்ள்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு சைனிக் ஸ்கூல் எங்க வந்திருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கி இருக்காங்க. சமீபத்தில் இருந்துச்சு. அடுத்து என்விரான்மெண்ட் ரிலேட்டடா பாக்குறப்ப இந்த பனிச்சிறுத்தைகள் எங்க அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லடாக் அப்படிங்கிற அந்த மாநிலத்தில் தான் இருக்கு. ஓகேங்களா? யூனியன் பிரதேசத்துல தான் இருக்கு. லடாக் யூனியன் பிரதேசத்துல தான் நமக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முக்கியமான கேள்விகளா இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி நமக்கு இந்த கழுகுகளின் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது சமீபத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பண்ணியிருந்தாங்க, தமிழக வனத்துறை இது பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸ் அதனுடைய ஆன்சர்ஸ் கடைசியா இப்போ வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஒரு 8 நாள் இருக்கு நமக்கு எக்ஸாமுக்கு போறதுக்கு. ஓகேங்களா? ஸோ 8 நாள்ல டெய்லி ஒரு 100 கொஸ்டின்ஸா ஜஸ்ட் வாசிச்சு விட்டுட்டு போங்க. ஓகேவா? கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் வரும். கரண்ட் அஃபேர்ஸ்னால வேலையை விட்டுற வேண்டாம். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காதனால வேலையை விட்டுற வேண்டாம். அதை தான் நம்ம திரும்ப சொல்றோம். இவ்வளவு விஷயங்கள் பண்றதுக்கும் அது ஒண்ணுதான் காரணம். ஓகேங்களா? தமிழ் படிச்சிருப்போம், GS படிச்சிருப்போம், மேக்ஸ் போட்டுருவோம், எங்கேயாவது ஒரு இடத்துல லேகிங்கா இருப்போம். அது நிறைய பேர் லேகிங்கா இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதனால வேலையை விட்டவங்க, அதனால வேலை கிடைக்காம நம்ம இந்த ஃபீல்டே விட்டுட்டு போனவங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு, எடுத்துக்காட்டுகள் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஒரு லிஸ்ட்ல நம்ம வந்துட வேண்டாம். ஓகேங்களா? நம்ம கிட்ட தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கு, PDF இருக்கு, நமக்கு மெட்டீரியலா கையில கொடுத்துறாங்க. நாளைக்கு ஜூன் 1ஆம் தேதி டெஸ்ட் எழுத வரப்போ கையில மெட்டீரியலாவே கொடுத்துறாங்க. அதை ஜஸ்ட் திருப்பி படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுத போறோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி படிக்கிறதுக்கும் சில பேருக்கு வந்து செட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கு தனியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் யூடியூப்ல நம்ம சார் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அவார்ட்ஸ் அப்படிங்கிறது எடுத்திருந்தாங்க, இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருந்தாங்க. இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், சர்வதேச அமைப்புகளுக்கும் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு, அதுலேருந்து என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். அடுத்தது இண்டெக்ஸ் என்னெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? எவ்வளவு விதமான இண்டெக்ஸ் இருக்கு, தேசிய அளவில் என்னென்ன இருக்கு, சர்வதேச அளவில் என்னென்ன இருக்கு, அதுல இருந்து கேள்விகள் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டாபிக் வைஸ் பிரிச்சுமே நம்ம தனியா ஸ்லைடு போட்டு நம்ம சார் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்ப அதுவுமே இந்த மாதிரி படிக்கிறதுக்கு கொஞ்சம் செட் ஆகாதவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடியோஸ் எடுத்து பாருங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் வரதான் போகுது. நமக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு போவோம். ஏன்னா தமிழ், மேக்ஸ் அதெல்லாம் ஓகே தான் நமக்கு. ஓகேவா? ஸோ இதுல இருந்தே நம்ம மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான். ஓகேவா? வேற எதுவும் கிடையாது. ஸோ நான் டெஸ்ட் எழுத வாங்க, டெஸ்ட்டை நல்லா திருப்திகரமாக எழுதுங்க, OMRலாம் கரெக்டாக ஷேட் பண்ணிடுங்க. போகிறப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலை வாங்கிட்டு போய் வீட்டில் போய் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம், அதை விளையாட்டாக எடுத்துக்க வேண்டாம். அதுக்காக தான் திருப்பி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ
எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்க, நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ரிவிஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அது அந்த அளவுக்கு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது முக்கியம். ஓகேவா? ஸோ கன்சிஸ்டண்டா படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு வேலை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு இல்லாம யாருக்கு போயிட போகுது அந்த வேலை, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ உங்க எஃபர்ட்டை நீங்க போட்டுட்டே இருங்க, வரக்கூடிய விஷயங்கள் தானா நம்ம கைக்கு வந்து சேரும். ஓகேவா? ஸோ தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ.